கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 86 5வது வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சொல்கிறான். பாருங்கள், இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்குற பொழுது தாவீது தேவனை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, உமது வழி எனக்கு போதியம் என்று சொல்கிறான். ஆண்டவருடைய வழியை எனக்கு போதியம் என்று சொல்லி கேட்கிறான். அப்படி அவன் கேட்கிற பொழுது தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், ஆண்டவரே நல்லவர் என்று சொல்கிறான். ஆண்டவர் நல்லவர், நன்மையான வழியை நமக்கு போதிக்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறவர், பரமண்டலிருந்து நமக்கு நன்மையை அனுப்புகிறவர், வரங்களை கொடுக்கிறவர், கிருபைகளை கொடுக்கிறவர், இரக்கங்களை கொடுக்கிறவர். பாருங்கள், அவர் நம்மேல் இறங்கி வருகிற பொழுதே நாம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, வாசிக்கிறோம் பாருங்கள், தமக்கு பயப்படுவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எரேமியா புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், தமக்கு பயப்படுவர்களிடத்தில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் நன்மையான காரியங்களை, ஈவுகளை, வரங்களை கொடுக்கிறார். நமக்கு பயந்தவருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆகவே உமது வழி எனக்கு போதியம் என்று சொல்கிற பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய அறிவிப்பேன் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுற பொழுது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொல்கிறார். வழிகளை போதிக்கிற தேவன், அவரை நோக்கி நாம் ஆண்டவரே என்று கூப்பிடுற பொழுது அவர் நன்மையான காரியங்களை கொடுக்கிற நல்லவராக இருக்கிறார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், மன்னிக்கிற ஒரு தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்மை மன்னிக்கிறவர். நம் பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் மன்னித்து நம்முடைய பாவங்களின் தண்டனையை தன் குமாரன் மேலே சுமத்தி நம்ம விடுதலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பாரு, அப்போது வழியை போதிக்கிறார், மன்னிப்பின் வழி. அவர் மன்னிக்கிறவர், நம்மை மன்னிக்கிறார், நாம் ஒருவரை மன்னிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் மிகுந்த கிருபை அளிக்கிறவருமாக இருக்கிறார். நன்மையை அளிக்கிறவராக இருக்கிறார், மன்னிப்பை அளிக்கிறவராக இருக்கிறார், கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கிருபையை அளிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த கிருபை உள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், அவருடைய வழிகளில் தான் நாம் நடக்கிறோம். அவருடைய வழிகளெல்லாம் அவர் நன்மையாய் பொழிகிறார், பாதைகளெல்லாம் நன்மை நெய்யாய் பொழிகிறது. பாருங்கள், நாம் பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பதோடு மாத்திரமில்லாமல் நம்மில் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்போது நாம் பயப்படாமலும் கலங்காமலும் அவருடைய சன்னிதானத்திலே நாம் தேட வேண்டும், அவரை நோக்கி வர வேண்டும். அப்பொழுது மிகுந்த கிருபையினாலே நம்மை நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் நம்மை நிரப்பி பலப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவர் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீர் மிகுந்த கிருபை அளிக்கிறவர் என்று சொல்வீர்களா? அவர் நல்லவராக, மன்னிக்கிறவராக, கிருபை அளிக்கிறவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளையும் வரங்களையும் நமக்கு கொடுத்து நன்மைகளான காரியங்கள் வாழ்க்கையில் செய்து எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையால் நம்மை நித்தம் நடத்துவார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் உமது வழி எங்களுக்கு போதிக்கிற பொழுது நன்மையான காரியங்களை, மன்னிப்பை, கிருபையை, இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.